won't stop till I wear the crown. So hey guys, welcome back with another video. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அதாவது எப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அது எல்லாமே சின்ன சின்ன ஒரு ஐட்டம்ஸ் தான், நம்ம பைக்குக்கு தேவையான மாடிஃபிகேஷன் ஐட்டம்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம டூரிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லாங் ரைடுக்கு வந்து இந்த செட்டப்போடு தான் நம்ம கிளம்ப போகிறோம். அடுத்த லாங் ரைடு வந்து இந்த மாதம் கடைசியில் இருக்க போகுது. ஸோ அந்த லாங் ரைடு நம்மளோட ஒரு ட்ரீம் ரைடு தான். அந்த ட்ரீம் ரைடுக்கு வந்து இந்த செட்டப் எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் சோலோ ரைடு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்குறோம். நான் சோலோ ரைடு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது இப்போ கடைசியாக ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூர் ரைடு போயிருந்தோம். அதுக்கு நம்ம தம்பி கூட வந்திருந்தான் வெல்சன். ஸோ டிமோனுக்கு வந்து டூரிங் செட்டப் பண்ண போகிறோம். அதாவது டாப் பாக்ஸ் மாட்ட போகிறோம். அதாவது பேக் ரேக் வச்சு டாப் பாக்ஸ் மாட்ட போகிறோம். அந்த டாப் பாக்ஸை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஆக்சுவலாக காந்தலூர் ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த டாப் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பிளானாக இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் ரேக் கிடைக்கல. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூர் ரைடு வந்து டாப் பாக்ஸோட போகணும். ஏன்னா வந்து கேரளாவில் வந்து மான்சூன் சீசனுங்கிறதுனால டாப் பாக்ஸோட குவாலிட்டி ரிவ்யூ வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்து நம்ம ரேக் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம அன்பாக்சிங் பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் ஹேப்பன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்மளோட அந்த ட்ரீம் ரைடுக்கே நம்ம டேரெக்டாக நம்ம டாப் பாக்ஸ் கொண்டு போயிடலாம், டாப் பாக்ஸ் மாட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் நம்ம அடுத்து டாப் ரேக் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 பொருள் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னென்ன பொருளுங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் எதை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு டாப் ரேக்கு, லக்கேஜ் கேரியரு எல்லாம் நம்ம பிரிக்க போகிறோம். ஓகே, குவாலிட்டி பில்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. 2 ராடு ப்ளஸ்ஸு அந்த டாப் ரேக் கேரியரு செம்ம வெயிட்டாக இருக்குது, சரியான வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டி. என்ன ப்ரைஸுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து நம்ம திருநெல்வேலியில் விசாரிக்கும் போது 2000 ரூபா சொன்னாங்க. ஆமாம், 2000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப் பாக்ஸ் லக்கேஜ் கேரியர் ஃபஸ்ட் நமக்கு தேவையானது. ஸோ லக்கேஜ் கேரியர் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இல்லை 2 ராடு, ஒரு கேரியரு, டாப் ஷீட்டு, அவ்வளோதான். இதில் தான் வந்து நம்மளோட டாப் பாக்ஸ் வந்து உட்கார போகுது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் எது ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 32 லிட்ரு டாப் பாக்ஸு. இது நம்ம என்ன பிராண்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ரேசிங் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்ட்ரைப்பு ஃபுல்லாகவே ஜேபி ரேசிங்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஆர்டர் பண்ணி 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ உள்ள டேமேஜ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேமேஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஷாப்லேயும் வந்து நம்ம இது வரைக்கும் பெய்ட் பண்ணி, அதாவது ஆன்லைனில் பே பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு பொருளும் ஆர்டர் போட்டது கிடையாது. ஸோ நமக்கு வந்து அவ்வளோ நம்ம ஒரு அமௌண்ட்டு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறோம். சப்போஸ் அது வந்து ஒரு ராங்கான வெப்சைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பணம் போனது போக்கு தான். அதனால் வந்து நான் வந்து நம்பிக்கையான ஒரு இடத்துல, அதாவது அமேசானில் இது வரைக்கும் நான் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அமேசான்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஜேபி ரேசிங்கிறது வந்து நான் நல்ல ஒரு பிராண்டட் இதுதான். ஆனால் வந்து பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் பாக்ஸு பிராண்டு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ரேசிங்லேருந்து நமக்கு வந்து சேஃப் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. டியர் ரைடர், நம்மளே மாதிரி நிறைய ரைடர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்களாமா. அதான் நம்ம மோட்டர் சைக்கிளிங்கில் நம்மளோட பேஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக பெட்டரான ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து அவங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான வைப் இருக்குது. ஆக்சுவலாக பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். கத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்?
பாக்ஸோட டாப் எப்படி உள்ள வச்சுருக்காங்க மேலோடி இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்களா? ஓகே, அது மாதிரி தான். நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி நீட்டாக அப்படியே இருக்குன்னு நினச்சேன். வா, உள்ள மறுபடியும் ஒரு கவர் வச்சு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. கீழே ஓகே, இதான் டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இதுக்கும் மறுபடியும் ஒரு மறுபடியும் ரேப் பண்ணியிருக்காங்க, பபுள் ரேப்பு. ஹோப்ஃபுல்லி பாக்ஸில் கீழே போடாமல் கழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ செம ப்ரீமியமாக இருக்குது. இவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, எல்லாமே நமக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் டாப் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். 2 கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணியாச்சு. டாப் பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கான, உள்ளே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, போதும். என்ன ஒரு கவரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் பாக்ஸுக்கான ஒரு பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட் வந்து நம்மளோட இந்த டாப் ரேக்கில் இப்படி உட்காரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வேலை இருக்கும். போல்டு செட் ஆகாது கண்டிப்பாக. நம்ம போல்டு போட்டு மாற்றணும். ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே தான் டாப் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லாக் பண்ணுறதுக்கான இது மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. போல்டு நட்டு எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டு ஃபுல்லாக வச்சிடலாம் உள்ள. நைஸ் ஜாக்கெட் வைக்கலாம். அவ்வளோதான், ஹெல்மெட்டை உள்ளே வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லாங் ரைடுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிற டூரிங் செட்டப்புக்காக டாப் பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பொருள் நம்ம அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சின்ன பார்சல் தான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்லாக் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தலூர் ரைடு போயிருந்தோம். அங்கே வந்து பைக்கு சரியான ஒரு பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த பார்க்கிங்காக தான் நம்ம வந்து நிறைய இடத்துல ரூம்ஸ் நம்ம இப்போ எடுக்கும்போது வந்து பார்க்கிங் இருக்கிற மாதிரி பார்த்து நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு காந்தலூரில் ஒரு பட்ஜெட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட்டில் தான் வேறு வழி இல்லாமல் இப்போ வேறு வழி இல்லை, பட்ஜெட்டில் தான் நம்ம ரைடு போயிருக்கோம். அப்படிங்கிறதுனால 1000 பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான பார்க்கிங் வசதி இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம வந்து டிஸ்க்லாக் வந்து வாங்கியிருக்கிறோம். டிஸ்க்லாக் இது வந்து நம்ம வாங்கியிருக்கிறது 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஒரு லாக்கும் ஒரு கீயும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிஸ்க்லாக்குக்குள்ள கீ. ஸோ கீ போட்டுட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் க்ளோஸ். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் சப்போஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் வந்து நம்ம டிஸ்க்லாக் வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ சோலோவாக எங்கேயோ ரைடு போகணும் அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து டிஸ்க்லாக் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ இவ்வளோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம டாப் ரேக்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாப் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ரிவ்யூ கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவிங். நம்ம அடுத்த வீடியோவில் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரேக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ வரும். அதுக்கடுத்த வீடியோ வந்து ஒரு சின்ன நார்மல் ரைடு வந்து டாப் பாக்ஸோட பில்லியன் கம்ஃபர்ட் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரைடு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ட்ரீம் ரைடு இருக்க போகுது. அந்த ட்ரீம் ரைடு எங்கே அப்படி எங்கே போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஸோ அதுக்காக நம்ம ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு நம்மளோட அந்த ட்ரீம் ரைடை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கல வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவிங்.